ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோக்கெலாம் செம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. வேறு லெவல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் இப்போ புதுசாக யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய கஸ்டமர் வந்து இந்த சாரீக்கு வந்து குஞ்சம் கட்டி 2 லைனிங் ப்ளவுஸு. இந்த சாரீக்கு சிம்பிளான ஒரு டிசைன், அதாவது ரொம்ப டிசைனே வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு கலர் மட்டும் ஏதாவது இதில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்தவொடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா லைனிங் கட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸ்டிச்சிங் வீடியோஸ் அண்ட் கட்டிங் வீடியோஸ் வந்து நான் தனியாக எடுத்திருக்கேன். அந்த வீடியோஸ் தனியாகவே வரும் உங்களுக்கு. இது வந்து சாரீ கிளாத்லேயே கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பெரிய டிசைனுக்குனால் நம்ம வந்து சில்க் காட்டனில் வந்து கிளாத் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளான டிசைன்னால நான் அப்படி சாரீ கிளாத், அவங்க வந்து லீனாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 5/4 அல்லது 5 மீட்டரே வந்து ரொம்ப அவங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஓகேன்னு சொன்னவங்க நான் வந்து சாரீலே கட் பண்ணி தைச்சிட்டேன். ஸோ குஞ்சம் வந்து எனக்கே ஆக்சுவலாக போட தெரியும். சில பேர் வந்து வெளியில் கொடுத்து போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். இதெல்லாம் ரொம்ப கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நெட்டில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சைடில் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் வந்து திக்கராக வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரு நூல் அப்படியே உருவிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து ஒரு நீடில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த லைனை வந்து இப்போ கையால் உங்களுக்கு நகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நீடில், அந்த நம்ம ஹூக்கெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய நீடில் வாங்குவோம் பாருங்கள், அந்த நீடில் எடுத்து சும்மா லைட்டாக பொடிச்சு அந்த ஒரு த்ரெட்டை மட்டும் இழுத்தீங்க அப்படின்னா இதில் எடுத்திங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப மெனக்கடணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் வந்து ஒரு சில பட்டு சாரீக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதோட நூல் இழைகள்லாம் ரொம்ப திக்கராக இருக்கும். பிடிச்சி இழுத்திங்கன்னா வராது. சாஃப்ட் சில்க்கு மட்டும்தான் பிடிச்சி இழுத்தா டக்குன்னு வந்துடும். பட்டு சாரீக்கெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு இடமா எடுத்து விடணும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கட்டினீங்கனாவே தனி ரேட் போடணும். இது மாதிரி சாஃப்ட் சில்க்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 80 ருப்பீஸ்லேருந்து வாங்கலாம். சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா அபோவ் 100 தான் வந்து வாங்குவாங்க. நீங்கள் வில்லேஜ் சைடு அப்படின்னா 80 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கலாம். ஏன்னா மினிமம் இது ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ், அதாவது சாரியை பொறுத்து தான் வந்துட்டு டைம் ஆகும். இது வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்க. இதில் அது இல்லாமல் கஸ்டமர் வந்து கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சில பேருக்கு வந்து இது சின்னதாகவே பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு சைஸ்லேயே வந்து சில பேர் கொஞ்சம் கட்டுவாங்க. நான் வந்து எனக்கு லென்த்தாக வேணும் அந்த கஸ்டமர் கேட்டனால ஃபுல்லாக எடுக்க வேண்டியது, அந்த எவ்வளோ தூரத்துக்கு கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ தூரத்துக்கு எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அழகாக நாட் போட்டு முடிச்சாச்சு. அந்த நாட் போடுறத மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடல அப்படின்னா அவ்வளோதாங்க, ரொம்ப வேலையே கெட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த நாட் போடும்போது மட்டும் எந்த கவனமும் எங்கேயும் சிதறாமல் கரெக்டாக அந்த நாட் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது முடித்ததுக்கப்புறம் இதுக்கான ப்ளவுஸ் ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான். நிறைய கஸ்டமர் வந்து, அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் வீடியோஸ் போட சொல்லியிருக்கீங்க. ஷியோராக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கட்டிங் வீடியோஸ் தான் வரும். நான் வீடியோ எடுத்துட்டேன். இது வரைக்கும் வீடியோ எடுக்காமல் இருந்தேன், இப்போ வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு கேன்வாஸ் வச்சு, நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு சின்னதாக நம்ம என்ன தான் ஒரு குட்டி ஒர்க் அதில் பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோனாலையும் தயவு செஞ்சு கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டிசைன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். இல்லைனா அந்த கிளாத்தை விட்டு தனியாகவே சீக்கிரம் பிரிஞ்சு வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி நீட்டாக நீங்கள் ஒரு சிம்பிளாக வச்சாலே அந்த நீட்டாக போய்ட்டு அந்த ஃபிட்டிங்கில் உட்காரும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கேன்வாஸை வந்து நான் எப்போவுமே இது டிசைன் ப்ளவுஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு இந்த உறுத்துற மாதிரிலாம் அந்த ஷீட் வைக்காதீங்க, அவங்களுக்கு அது பேர் தெரியாது, பட் சொல்லுவாங்க அந்த மாதிரி வைக்காத மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்னமோ ஆக்சுவலாக தண்ணியில் போட்டோடனே இந்த ஷீட் வந்து இந்த கேன்வாஸ் வந்து ரொம்ப சாஃப்டாயிரும். ஆனால் சில பேர் அதை வந்து வேண்டானே சொல்லுவாங்க. பேண்ட்டுக்கெல்லாம் ஒரு கேன்வாஸ் வைப்பாங்க, கீழே வந்து ஒரு பட்டிக்கு அந்த கால் ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்கிள் கிட்ட ஒரு பட்டி வைப்பாங்க.
இப்போல்லாம் யாருமே அதை வேண்டானே சொல்லிடுறாங்க. யாருமே அதை வந்து வைக்கணும் அப்படின்றதே நெசசிட்டியே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்டிஃபாக பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. இப்போ அந்த ட்ரெண்டெல்லாம் போயிடுச்சு. அந்த பட்டி கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இப்போ போயிடுச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி தைச்சிட்டு இருந்தாங்க. எனக்குமே அந்த மாதிரி பேண்ட்லாம் நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஜென்ரலாக அதே நல்லா நாளாக மடித்து 4 தையல் அடித்தோம் அப்படின்னா நல்லா அதுவே ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து நெக்குக்கெல்லாம் கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க. நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். நெக்குக்கிட்ட இருக்கிறத வந்து நான் வந்து மேலே ஒரு லைன் வந்து வைப்பேன். ஏன்னா அதுதான் வந்து விலகாமல் இருக்கும் நெக்கு. அதை தெரியாமல் அவசரப்பட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து அதை கஷ்டப்பட்டு அந்த நெக் ஷேப்பை வந்து எதுவும் ஷேப் மாறாத மாதிரி தைக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு லைனிங்கில் அட்டாச் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து கிளாத்தில் அட்டாச் பண்ண 2-3 வேலை ஆகிடுச்சு எனக்கு. இதுவே வந்து நம்ம அயர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அது வந்து அந்த நெக்குக்கு மேலே வந்து ஒரு ஷீட், அந்த ஷீட்லேயே வந்து நெக்குக்கு மேலே அந்த 1/2 இன்ச் வைப்போம்ல ஷோல்டர் ஜாயிண்ட்டு, அதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அழகாக அயர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அதை அயர்ன் பண்ணிங்கன்னா அது இஷ்டத்துக்கு தனித்தனியாக அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், டக்குன்னு சரி இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிடிச்சிட்டு அப்படியே அட்டாச் பண்ணிட்டேன். நான் ஒரு தப்பு பண்ணனால எனக்கே இது ஒரு வேலை வச்சிருச்சு. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வேலை பார்க்கும்போது இது கேர்ஃபுல்லாக வேலை பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு தான் வேலை வந்துடும். அதை யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒர்க்கு நீட்டாக இருக்கும். இதுலேயே இன்னொரு தப்பு பண்ணியிருக்கேன். இந்த கஸ்டமர் வந்து நாட் வைக்க சொன்னாங்க. நான் நாட் வைக்கவே மறந்துட்டேன். அப்புறமா வந்து ஏதோ எதிர்ச்சியாக சும்மா அவங்களோட நெக்கோட ஹைட்டு வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்காக அவங்களோட ஷீட் எடுத்து பார்க்குறேன். நாட் அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். ஐயோ ராமா, இன்னைக்கு ஏன்டா இந்த ப்ளவுஸ் இருக்கும்போது இவ்வளோ சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாம் தைச்சதுக்கப்புறம் நாட்டு கலந்து அதுக்கப்புறம் தாங்க நாட்டே அட்டாச் பண்ணேன். ஏன்டா இந்த ப்ளவுஸை எந்த நேரத்தில் எடுத்தேனே தெரிலங்க. ஒவ்வொரு தப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. சரி போ, எப்படியும் வேறு வழியே இல்லை, இதை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில கரண்ட் ஆஃப் ஆகுது, இதுக்கு இடையில கஸ்டமர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஆட இந்த ப்ளவுஸ், இந்த நார்மல் டிசைன் ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் முடிகிற ஒரு டிசைன் ப்ளவுஸு, அதாவது டிசைன் பேக் டிசைன் மட்டும் கிட்டத்தட்ட 1 மணி நேரங்க. அது தப்பு, இது தப்பு, ப்ளஸ் கஸ்டமரு, கரண்ட் ஆஃபு, இவ்வளோ பிரச்சனை இதில் வந்து வருது. இப்போல்லாம் யாரெல்லாம் டெய்லராக இருக்கீங்களோ அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய கரண்ட் ஆஃப் ஆகுதா இல்லையான்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு சீரியஸாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். முன்னாடியை விட இப்போ ரொம்ப கரண்ட்டை கட் பண்ணி என்னோடய வேலையை கெடுத்து விட்டுறாங்க. கரண்ட் ஆஃப் ஆனும்போது நம்ம உட்காந்துறோம் பாருங்கள், அப்போ வந்து நல்ல சோம்பேறித்தனம் வந்துடுது. யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இப்போ தான் நியூவாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து புது மிஷின் எந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீரியஸாக நான் சொல்கிறேன், பிகினர் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் அப்படின்னா உங்களால் நல்ல மிஷின் வாங்க முடியும். உங்களுக்கு எக்கனாமிக் லெவலில் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே ஒரு பவர் மிஷின் வாங்கிக்கோங்க. கரண்ட்டு பிரச்சனை எதுவும் இல்லை, உங்களுக்கு வந்து கரண்ட் சார்ஜை பற்றி கவலை இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு கரண்ட் பில் ஜாஸ்தியாக தான் வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டைரெக்டாக பவர் மிஷின்லேயே அடித்து பழகுங்க. நான் கற்றுக்கும் போது பவர் மிஷினில் தான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து இந்த சின்ன மிஷினில் ஆரம்பித்து பெரிய மிஷினுக்கு போகணும் அப்படின்லாம் நான் கற்றுக்கவே இல்லை. டைரெக்டாக பவர் மிஷின் என்ன ஸ்லோவாக அடிக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. அதுலேயே இப்போ நிறைய மாடல்ஸில் வந்துட்டு நீங்கள் ஸ்லோவாக அடிக்கிறது எல்லாமே வந்துருச்சு. நம்மளே வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து உங்கள் விஷுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பவர் மிஷினே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து கடைக்காக யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வீட்டு யூஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. வீட்டு யூஸுக்குன்னும் போது இதிலே இந்த நார்மல் பெடல் மிஷின்லேயே பெரிய மிஷின் இருக்குது, அது வாங்கினீங்கன்னா ஓகே தான் இருக்கும். சின்ன மிஷின் வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேடெல்லாம் ஏறவே ஏறாது. ரொம்ப பெரிய திக்காக ஒரு கிளாத் வைக்கிறீங்கன்னா தைக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைம்லாம். பவர் மிஷினில் பிரச்சனையே இல்லைங்க. அது எவ்வளோ திக்காக இருந்தாலும் அந்த கிளாத்தை வந்து ஏறிடும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு வந்து ஃபூட்ரு பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் சின்ன மிஷினில் நீங்கள் வந்து அந்த பைப்பிங்கெல்லாம் வச்சு அடிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது கொஞ்சம் நல்லா வந்து யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பவர் மிஷினுக்கு போயிடுங்க. இல்லைங்க நான் வீட்டில் தான் தைக்க போகிறேன், எனக்கு மட்டும் தான் தைக்க போகிறேன் அப்படின்னா இந்த நார்மல் இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த பெரிய மிஷினே
வந்து இப்போ நான் 10 to 12,000 வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் அந்த மிஷின் போகலாம். பவர் மிஷின் வந்து என்னால் அவ்வளோ தூரம் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா இந்த மிஷின் வாங்கி நீங்கள் ஒரு 2,000க்கு வந்து ஒரு பெடல் மிஷின் ஒரு மோட்ரு வாங்கி அட்டாச் பண்ணி தைக்கலாம், பிரச்சனையே இல்லை. இல்லை எனக்கு வந்து எனக்கு கூட நான் தைக்க மாட்டேங்க, ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலான பெடல் மிஷின் வந்து 6,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம், இல்லை டேபிள் டாப் மிஷின் கூட வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட என்ன பர்பஸ்ன்றது டிசைட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மிஷினே வாங்கணும். சும்மா நீங்கள் வந்து ஏனோ தானோ இல்லை எனக்கு ஆசையாக இருக்குது ஜாக் மிஷின், எனக்கு பவர் மிஷின் தான் வாங்கணும்னு நீங்கள் நினச்சி வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதை ஓட்டாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா மிஷினை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. மிஷின் வந்து ஒரு எந்த பெடல் மிஷின் வாங்கினாலும் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து ஆயிலை ஊற்றி க்ளீன் பண்ணி அடித்து ஓட்டி அந்த மாதிரி அந்த ஒரு பெடல் மிஷினுக்கே இருக்கும்போது பவர் மிஷினுக்கு யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. பவர் மிஷின்லாம் நீங்கள் போட்டு வைக்கவே கூடாது, வீணாக போயிடும் மிஷினு. ஸோ நீங்கள் அதுக்கு ப்ராப்பராக என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணிட்டு கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் 5,000லேருந்து நீங்கள் வந்து நீங்கள் நார்மலாக இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மிஷின் கூட ட்ரை பண்ணலாம். 5,000லேருந்து கிடைக்கிது. புது மிஷின் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் கொஞ்சம் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கு, போர்டு எப்படி இருக்குது, மிஷினோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். இதே மாதிரி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த சிஸ்டரோட பேர் வந்து எனக்கு மறந்துடுச்சு. இந்த வீடியோவை நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர், நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். போன வீடியோவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரியோட மிஷின் ரேட் கேட்டிருந்தீங்க. நான் அதில் ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன். அரௌண்டு 4 lakhsலேருந்து 5 lakhs வந்து வருங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம என்ன கம்பெனி வாங்க போகிறோம், என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பொறுத்து தான் வந்து ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுலேயே சின்ன மிஷின் கூட இருக்குது. உஷா 450, 550, 1.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரியும் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம். அது வந்து உங்கள் ஏரியாவை பொறுத்து தான் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் ஓவர்லாக் மிஷினோட ப்ரைஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிங்க. நான் 5,000க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன், புது மிஷின் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். கம்பெனி பேர் வந்து பிரதர் கம்பெனி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்பீடில் இருக்குது, நல்லாயிருக்கு. அது வந்து வித் அட்டாச்டு மோட்டரோடு நான் வாங்கியிருக்கேன். டேபிளில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு ஒரு பெடல், ஐயோ எதுக்குடா இத்தனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைரெக்டாக ஒரு வித் இன்பில்ட் மோட்டரோடு வாங்கிட்டேங்க. இது பெஸ்ட்டுங்க சத்தியமாக. இது மாதிரி ஒரு பிரதர் மிஷின் வந்து நான் யோசிக்கவே இல்லை, நான் இது தான் வாங்கணும்னு சொல்லிட்டு போவே இல்லை. பட் அங்கே போனேன், எனக்கு திருச்சியில் வந்து ஒரு தெரிஞ்ச ஷாப் இருக்குது, அந்த இடத்துக்கு போனேன், கொஞ்சம் சஜஷன்லாம் கேட்டிருந்தேன். அப்புறம் நான் நெட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் எங்கே வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சர்ச் பண்ணும்போது தான் இந்த மிஷின் வந்து என் கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ வாங்கினா நம்ம வந்து இன்பில்ட் மோட்டரோட தான்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்காக நான் டேபிள் போட்டு இடத்த வந்து ஸ்பேஸை வந்து ஒதுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் பிரதர் மிஷின் வாங்கியிருந்தேன். ஓவர்லாக்கை பற்றி அந்த மிஷினோட யூசேஜு ப்ளஸ் நூல் கோக்குறது எல்லாமே வந்து தனி வீடியோவாகவே போடுறேன். நீங்கள் அதை கேட்டிருக்கீங்க, ஷுவராக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்கும்போதே நான் என்ன டிசைன் பண்ண போகிறேன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 minutesல இந்த டிசைன் ரெடி பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியாக புரிகிற ஒரே ஒரு டிசைன் தான். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை ரெடி பண்ணிட்டு ஈக்குவலாக நம்ம வந்து ஒரு 1 inch கேப்பில் வந்து அழகாக அதை ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தோம்னா சூப்பராக அந்த டிசைன் ரெடி ஆயிடும். இதில் நீங்கள் டைரெக்டாக மேலே வந்து லேஸை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா அந்த பிசிறு கூட தெரியாத அளவுக்கு நீட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும், பிரச்சனையே இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பீடு வைக்கலாம், இல்லை பீடு வைக்காமல் விடலாம். இவங்க வந்து பீடெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக டிசைன் மட்டும் தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் நான் பண்ணி ஒரு லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டேன்.
சில க சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி மிஷின் பக்கவே முடியல. லேசியா இருக்கு. ஸ்டிச் பண்ணவே மூடு இல்ல. பேக் பெயினா இருக்கு. ஒரு மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருக்கு. ஒரு தடவ ஸ்டிச் பண்ணி வந்தா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுது. ஸோ இந்த மாரி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. தயவு செஞ்சு அந்த மாரி மட்டும் யோசிக்காதீங்க. லேசினஸை விரட்டுறதுக்கு, அதாவது நம்மட்டருந்து போக்குறதுக்கு நம்ம கையில மட்டும் தான் அந்த ஆயுதம் இருக்கு. நம்ம மைண்டு தான் அதுக்கு வந்து வேலை பார்க்கணும். ஏன்னா நம்ம தான் வந்து யோசிக்கணும். என்ன பண்ணலாம்? ஏன் வந்து எதனால லேசினஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே, நீங்க வந்து அதுலேருந்து வெளில வந்துரலாம். ஸோ ரொம்ப வந்து இதுக்கான மெனக்கெடணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே உங்க மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஏர்ன் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு சீட்டு கட்டலாம், இல்லை வந்து ஒரு கோல்டு வாங்கலாம், இல்லை வந்து ஆர்டி போடலாம், ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு மிஷின் வாங்கலாம். இப்போ நீங்கள் மந்த்லி வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் மந்த்லி வந்து 3000 சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 2000 உங்களோட செலவுக்காக வச்சுக்கலாம். 1000 ருபீஸ் நீங்கள் ஒரு ஆர்டி போட்டிங்க அப்படின்னா, ஒரு 11 மந்த்தில் 1 இயரில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு அமௌண்ட் கிடச்சிது அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய மிஷின் வாங்கலாம், இல்லை ஒரு ஷாப் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கே ஒரு கோல்டு வாங்கிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாங்க. உங்களுக்கு பண்ணும்போது அதில் இருக்க சந்தோஷம் எதுலையாவது கிடைக்குமா சொல்லுங்கள்? நம்ம சாப்பிட்டு ஒரு விஷயத்த சந்தோஷப்படுவோம்ல, அப்பாடா வயிறு நிறைஞ்சிருச்சுடா, அந்த மாதிரி ஒரு செம்ம ஃபீலிங். அது வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும். இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். நான் இந்த வருஷத்துக்குள்ளே இதை பண்ணணும்டா, இதை வாங்கணும்டா, ஒரு இஎம்ஐ கட்டணும்டா, நம்ம வீட்டுக்கு இந்த பொருளை வாங்கணும்டா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஷுவராக அந்த லேசினஸை தூக்கி போட்டுருவீங்க. ஏன்னா இது பண்ணால் தான் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இதை வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. லேசினஸ்லாம் வேறு வழியே இல்லை, நம்மளே ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போட்டு இன்றைக்கி இந்த வேலையை பார்ப்போம்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கோல் செட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை பண்ண போகிறேன்றதை வந்து டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஸ்னஸா இல்லை வந்து ஒர்க்கா, இந்த 2 விஷயம் இருக்குது இல்லையா? ஒர்க்கு போகிறவங்க வந்து ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு நம்ம டெய்லரிங் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, திருப்பி பேக் வாங்கவே வாங்காதீங்க. அந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து திருப்பி வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா, அகெயின் இந்த ஃபீல்டுக்கெலாம் நீங்கள் வந்து வரவே முடியாது. இது வந்து ஒரு எவர்கிரீன் ஃபீல்டு. டெய்லரிங் வந்து அதாவது எவர்கிரீன் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் ஒரு பிஸ்னஸ் வந்து டெய்லரிங். டெய்லரிங்கில் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே டிசைனிங், காஸ்டியூம் டிசைனர் அந்த மாதிரி நிறைய அப்படியே போய்க்கிட்டே இருக்கலாம். இதில் வந்து ஒரு அப்கிரேடான விஷயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து லேர்னிங்லேயே தான் இருக்கணும். டெய்லி லேர்னிங். இன்றைக்கி எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லேர்ன் பண்ணலாம் நீங்கள். அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு எண்டு கிடையாது. எண்டு இல்லாத ஒரு பிஸ்னஸ்னால் இந்த பிஸ்னஸ் தான். ஸோ நீங்கள் இதை வந்து எப்போவுமே பண்ணலாம். இதை விட்டு நீங்கள் போகணுன்றதை வந்து டிசைடே பண்ணக்கூடாது. பேக்கே வாங்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி இந்த தொழிலில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். என்னங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் பழகிட்டீங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஷுவராக உங்களுக்கு வந்து இது பிடிச்சி போயிடும். இதில் வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கிறத பார்த்தோன்னே ஓகேடா பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு தாட் வந்துடும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கி பாருங்கள், இல்லை உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி பாருங்கள். இந்த சம்பாரித்த காசில் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் லேசினஸ்லாம் எப்படி தூக்கி போடுவீங்கன்றதை மட்டும் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னதில் நீங்கள் மோட்டிவேட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நானும் ஒரு டெய்லர், நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நானும் வந்து டெய்லரிங் ஜாப் பண்ணுறேன், நான் டீச்சராக இருந்தேன், அதை குவிட் பண்ணிட்டு வந்து நான் டெய்லரிங் பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஜாபை பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நீங்கள் ஆனால் இதில் வந்து மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சிலேஷன் மூடில் மட்டும் விட்டுறாதீங்க அந்த மைண்டை. இல்லை நம்ம வந்து வேலைக்கே போயிடலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா லேசினஸ் பக்கத்துலேயே வந்துடும், இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, எல்லாமே உங்கள் பக்கத்தில் ஒரு சோஃபா போட்டு கால் ஆட்டிட்டு வந்து உட்காந்துருங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிற ஐடியாவில் தான் வந்து இருக்கே. இது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதில் தான் இருக்குது. யாரெல்லாம் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ தயவு செஞ்சு குவிட் பண்ணவே பண்ணாதீங்க. இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் டிசைட் பண்ணி போய் பாருங்கள். கண்டிப்பாக இது மோட்டிவேட் ஆகும் உங்களுக்கு. உங்களுக்கு சொல்கிறதால நானுமே வந்து சீரியஸாக நான் மோட்டிவேட் ஆகிக்கிறேன். எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நான் நிறைய பேரோட வீடியோஸ் பார்க்குறேன்.
எனக்கு மோட்டிவேட் ஆகணும். எனக்கே சம்டைம்ஸ் கடுப்பாக இருக்கும்போது நான் நிறைய பேரோட வீடியோஸை பார்ப்பேன். அது அவங்க பேசுகிறத வந்து நானே அப்படியே ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே கேட்டுட்ருப்பேன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானே நிறைய மோட்டிவேட் ஆகியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் கையில் தாங்க இருக்குது. சூப்பராக பண்ணலாம் இந்த பிஸ்னஸை. நீங்கள் ட்ரை பண்ணி சூப்பராக வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் மோட்டிவேட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மோட்டிவேஷன் வீடியோஸ் கேட்குறீங்க. ஷுவராக கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும். இது வரைக்கும் பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.